வணக்கம். இன்றைக்கி லஞ்ச் ரெசிபியில் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சிம்பிளாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கை பூண்டு, கொஞ்சம் தேங்காய், கத்திரிக்காய் கொஞ்சம் சின்ன சின்னதாக கத்திரிக்காய் எடுத்து நல்லா சொத்தை இல்லாமல் இந்த மாதிரி காம்பு பக்கமும் இந்த அடி பக்கமுமா சேர்த்து பொழந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இது பழைய புளி, அதனால் இது கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கலர் டார்க்காக இருக்கும். நீங்கள் புது புளி வச்சிங்கன்னா வெள்ளையாக வரும். புது புளி உடம்புக்கு ரொம்ப ஆகாது, அதனால் பழைய புளி கொஞ்சம் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் நல்லா வதக்கி தனியாக எடுத்துக்கலாம். எண்ணெயில் நல்லா சுருளை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயில் பூச்சி எதுவும் இல்லாமல் இருக்குதான்னு பார்த்து நல்லா நாளாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் பொழந்து ஜாயிண்டாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம், குழம்பு தாளிச்சிக்கலாம். அப்புறம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், சீரகம், ஒரு 2 கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ருசியாக இருக்கும். பெரிய வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியையும் இதிலே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழவா வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் குழவா நல்லா வதங்கின பிறகு இப்போ இதில் நம்ம மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், தனி மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். எண்ணெயிலே பச்சை வாடை போகிற அளவுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, வெந்தயம் போட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் குழம்பு மிளகாய் பொடி அரைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குறோம். நம்ம சேனலில் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் செக் பண்ணி பாருங்கள் வீடியோவை. இப்போ பாருங்கள், கொஞ்சம் சின்ன வெங்காயம் தாளிக்கும் போதே நிறுத்தி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, தேங்காய், மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கினே இருக்குது பாருங்கள். இந்த வதங்கினதில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்க இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளி கரைச்சிக்கோங்க. அதில் தண்ணி எந்த அளவு ஊற்றணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது இது நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம அந்த அரைச்சி வந்த மசாலாவும் நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சு இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இந்த அரைச்ச விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கலந்துக்கோங்க. திக்னஸாக வேணும்னா இப்படியே இருக்கட்டும். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கத்திரிக்காய் வதக்கி தான் வச்சுருக்கோம். இந்த அரைச்ச மசாலாவோடைய பச்சை விழுதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதித்து வரட்டும். அவ்வளோதான், நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு உப்பு காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும்போது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இந்த கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.